வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதன்கிழமை விடுமுறையை தனியார் துறைக்கு அரசாங்கம் வேண்டுகோள். இலங்கைக்கு வரும் 10 ஹெலிகாப்டர்கள் அமெரிக்காவின் அதிரடி நன்கொடை. எரிபொருள் வழங்கும் முறையில் நாளை முதல் மாற்றம். இலங்கை விமானப்படை வெளியிட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையை வந்தடைந்த 2 LP எரிவாயு கப்பல்கள். மத்திய கிழக்கு மோதல்களில் இலங்கை எந்த பக்கமும் சாராது. நாமலின் திருமணத்திற்கான மின்கட்டண விசாரணை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. பனங்காடு பாலத்தடியில் சிதைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்பு. பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள போலீசார். நாட்டில் பிற்பகலில் இடியுடன் கூடிய மழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக இன்று முதல் இலங்கையில் அரசாங்க அலுவலகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள புதன்கிழமை விடுமுறையை தனியார் துறையினரும் தங்களது சாத்தியப்பாடுகளுக்கு ஏற்ப பின்பற்றுமாறு தொழிலமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தொழிலமைச்சின் செயலாளர் SM பியதிச கருத்து தெரிவிக்கையில், புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்குமாறு தனியார் துறையினரை அரசாங்கம் கட்டாயப்படுத்தவில்லை. எனினும் அரசு அலுவலகங்களின் வேலை திட்டத்துடன் ஒத்துப்போகக்கூடிய நிறுவனங்கள் இதனை பரிசீலிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் பலவும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பங்குதாரர்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளதால் திடீரென விடுமுறையை அமல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது. இது தீர்மானமானது தொழிலாளர் உரிமைகள் மற்றும் தொழில்துறைகளில் ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கம் ஆகிய இரண்டையும் சமமாக ஆராய்ந்த பின்னரே எடுக்கப்பட வேண்டும் என செயலாளர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 TH-57C ரேஞ்சர் ரக ஹெலிகாப்டர்கள் தற்போது இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இந்த 10 ஹெலிகாப்டர்களும் மார்ச் 15ஆம் தேதி அமெரிக்காவின் அலபாமாவில் உள்ள போர்ட் மொபைலில் இருந்து இலங்கையை நோக்கி புறப்பட்டுள்ளது. இவை இந்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதுள்ள பெல் 206 மாடல்களுடன் இந்த ஹெலிகாப்டர்களையும் இணைப்பதன் மூலம் உயர்தர விமானி பயிற்சி, பேரிடர் கால துரித செயற்பாடுகள் மற்றும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் உள்ளிட்ட முக்கியமான பொது பயன்பாட்டு நடவடிக்கைகளுக்கான திறனை அதிகரிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஹெலிகாப்டர்கள் கணிசமான அளவில் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குறித்த இந்த நன்கொடையானது அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால பங்காளித்துவத்தையும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கான அர்ப்பணிப்பையும் பலப்படுத்துவதாகவும் மஹிந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த பெறுமதியான நன்கொடைக்காக இலங்கை தனது மனமார்ந்த நன்றியை அமெரிக்காவிற்கு தெரிவித்துக் கொள்வதாக மஹிந்த சமரசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாளை முதல் வாகன பதிவெண்களின் கடைசி இலக்கத்தின்படி ஒற்றை இரட்டை எண் அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதன்படி ஒற்றை மற்றும் இரட்டை எண்களின் அடிப்படையில் சுழற்சி முறையில் வாகனங்களுக்கான எரிபொருள் விற்பனை மேற்கொள்ளப்படும் என்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முறையின் கீழ் 0 மற்றும் இரட்டை எண்களை கொண்ட வாகனங்களை பதிவு தகடுகள், இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளில் எரிபொருள் வாங்க அனுமதிக்கப்படும். ஒற்றை எண் உரிமை தகடுகளை கொண்ட வாகனங்கள் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளில் எரிபொருள் வாங்க அனுமதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முறையான அனுமதி இல்லாமல் நாட்டில் ட்ரோன்களை பறக்க விடுவது தடை செய்யப்பட்டுள்ளது என உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்களுக்கு நினைவூட்டி இலங்கை விமானப்படை ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள விமானப்படை, உயர் பாதுகாப்பு மண்டலங்களில் அனுமதி இல்லாமல் ட்ரோன்களை இயக்கிய நபர்கள் மீது இதற்கு முன்னர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரோன் இயக்குபவர்களின் சட்ட சிக்கல்களையும் சிரமங்களையும் தடுப்பதோடு தேசிய பாதுகாப்பையும் பேணுவதையும் குறித்து இந்த அறிவிப்பு நோக்கமாக கொண்டுள்ளதாக இலங்கை விமானப்படை மேலும் தெரிவித்துள்ளது. திரவ பெட்ரோலிய எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் 2 கப்பல்கள் இன்றைய தினம் காலை உஸ்வெட்டகேயாவாவில் உள்ள தல்டியவத்து வாயு இறக்குதுறையில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள திரவ பெட்ரோலிய எரிவாயுவை இறக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இலங்கையால் கோரப்பட்ட எரிபொருள் சரக்குகளை ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றும் நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் நாட்டிற்கு 17,000 மெட்ரிக் டன் 92 ஒக்டேன் பெட்ரோலையும்
18,000 மெட்ரிக் டன் டீசலையும் 2,800 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலையும் கொண்டு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. முத்துராஜவில மற்றும் கொலன்னாவு எரிபொருள் சேமிப்பு முனையங்களில் கப்பலில் உள்ள எரிபொருள் இருப்புகளை இறக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு மோதல்களில் இலங்கை அரசாங்கம் எந்த பக்கமும் சாராது என்பதை மீண்டும் வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இயல்பு நிலைக்கு குந்தகம் ஏற்படாத பணிகளை தொடரும் முன்னேற்பாடுகள் பற்றியும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து நேற்றைய தினம் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய அவர் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினருடன் கலந்து கொண்டார். மேலும் கண்டறிக செயல்நிலையின் நிகழ்நிலை செய்திகள் அணுகல் மின்தாள் சந்தா செய்தித்தாள் விளம்பரம் புதுப்பிக்கப்படும் தகவல் கட்டமைப்பை பேணி அவற்றை மீளாய்வு செய்து உருவாக்கியுள்ள சூழ்நிலையில் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் இயல்பு வாழ்வை தொடர்ச்சியாக முன்னெடுக்க தேவையான முழுமையான தலையீடுகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டார். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் எவ்வித தட்டுப்பாடுகளும் ஏற்படாதிருப்பதற்கான முன்னேற்பாடுகளையும் ஜனாதிபதிக்கு அதிகாரிகள் எடுத்துக் கூறினர். பல நாள் கடற்தொழில் படகுகள் மற்றும் துறைமுக நடவடிக்கைகளுக்கு எரிபொருள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதோடு ஒதுக்கீடு செய்யப்பட்ட எரிபொருள் அளவில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 1 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள இலங்கை உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நாமலின் திருமண நிகழ்வுக்கான பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கான ரூபாய் 2 மில்லியனை கடந்த நிலுவை மின்சார கட்டணத்தை காலத்திற்குட்பட வசூலிக்காதது பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக அறிவிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 1 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நேற்று முன்தினம் தீர்மானிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் முன்னிலையான சட்டத்தரணி திஷ வீரகொட இலங்கை மின்சார சபை தற்போது ஒரு நிறுவனமாக மாற்றப்பட்டிருப்பதால் புதிய நிறுவனத்தை பதிலளிப்பாளராக சேர்க்க மனுவை திருத்த அனுமதி வழங்குமாறு நீதிமன்றத்தில் கோரினார். இதற்கு பதிலளித்த பதிலளிப்பாளர் தரப்பு சட்டத்தரணி பாலித குமாரசிங்க இலங்கை மின்சார சபையின் சொத்துக்களும் பொறுப்புகளும் தற்போது 5 தனியார் நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் அக்கரை பெற்ற போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெனங்காடு பாலத்தடியில் மீட்கப்பட்ட ஆணின் சடலத்தை அடையாளம் காண அக்கரை பெற்ற போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். பெனங்காடு பாலத்திற்கு அருகில் உள்ள ஆற்றில் நேற்றைய தினம் ஆணின் சடலம் அக்கரை பெற்ற போலீசாரினால் மீட்கப்பட்டது. பெனங்காடு பாலத்திற்கருகில் உள்ள ஆற்றில் இன்றைய தினம் ஆணின் சடலம் அக்கரை பெற்ற போலீசாரினால் மீட்கப்பட்டது. குறித்த நபர் முதலை கடித்து இருந்தாரா அல்லது தற்கொலையா அல்லது கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டுள்ளதா என அக்கறை பெற்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சுமார் 5 அடி 6 அங்குலம் உயரம், சுமார் 45 வயதுமுள்ள 50 வயது மதிக்கத்தக்க சடலத்தை அக்கறை பெற்ற போலீசாருடன் இணைந்து அம்பாறை தடயவியல் பிரிவு போலீசார் பொதுமக்களின் உதவியுடன் கரைக்கு கொண்டு வந்தனர். அத்துடன் குறித்த நபர் நீண்ட நாட்களுக்கு முன் இறந்திருக்கலாம் எனவும் சடலம் இனங்காணாத முடியாத வகையில் சிதைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அக்கறை பெற்ற போலீஸ் நிலையத்தில் காணாமல் போன நபர்கள் தொடர்பில் எதுவித முறைப்பாடுகளும் இல்லை என்பதுடன் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்கறை பெற்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல மாகாணங்களில் இன்றைய தினம் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சப்ரகமுவ தெற்கு மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில இடங்களிலும் மன்னார் வவுனியா அனுராதபுரம் மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களில் காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். கடற்தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வானிலை மாற்றங்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.